என்னடா வாசனை வருது ஏதோ. ஐயா கர்ம கர்மா என்ன இப்படி நாருது சாரா, ரொம்ப போர் அடிக்குது. இந்த மாதிரி ஆளு வாங்க, இந்த மாதிரி பிளே பாயா இருந்தவரை பரவாயில்ல, ஏதாவது பொண்ணுகிட்ட பேசி எடுக்கலாம். பார்த்து உட்காரு. ஓகே, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பட்ஜெட் என்கிட்ட 200 ரூபா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வேற சண்டே, நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் இருந்தா சொல்லு போலாம். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான்வெஜ் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்தானா. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகலாம். அங்கே போயிட்டு மட்டன் போட்டி, முட்டை ஃப்ரை. போதும் போதும், நான்வெஜ் தானா? நான்வெஜ் தானா? சரி போலாம். 100 ரூபா தானா? 100 ரூபா தான். 1 ரூபா இல்ல, மாட்டி ஏதாவது செத்துற போறோம். அங்க போய் வேலை தான் பார்க்கணும். அப்புறம் பாத்து வா, திரும்ப ஆயம் வச்சிட போறேன். எல்லாரும் ஆள் கூட சுத்திக்கிறாங்க, நான் உங்க கூட சுத்திக்கிறேன். நிலமை நல்லா டைட்டா பிடிச்சிக்க, காத்துல பண்றோம். கேமரா கொடுக்கவே பயமாயிடுறா. போட்டு ஏய் எங்க அந்த ஓட்டுல நாகர உன் பேச்சு அவனுக்கா தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் எங்க தெரியல, பேச்சு கேட்டா போயினுக்கிறேன். எங்க போய் விட போறான்னு தெரியல. கேட்டியா? நான் எங்க ஓட்டர் பேரும் தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, எங்க போய் சேர போறோம்னு தெரியல. கால் பண்ணி கேள்றா, உயிரை வாங்க. 10 கிலோமீட்டர் போயிட்டு, பெட்ரோல் வேற லோவா இருக்கு. அவ்வளோப்பேட்டை எங்க இருக்கு? ஓகேடா, அவ்வளோப்பேட்டை எங்க இருக்குது எனக்கு தெரியாது. எந்த சைடு? நேரா போயிட்டு லெஃப்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நம்பி எங்கேயும் போகாதீங்க. ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது, கடை மடம் சொல்லிடுறானுங்க, பேரு தெரியாது, ஒன்றும் தெரியாது. 15 கிலோமீட்டர் சுத்த விடுறானுங்க. இப்ப தெரிஞ்சதாடா அட்ரஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக 5 ரூபாய் தக்காளி சாதத்தை காட்டுறேன். மேல வச்சிருந்தாப்ப நல்லா இருக்கும், கீழே இதாங்க பெரிய பஸ் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட் சென்னை போல, இங்க அந்த அளவு டிராபிக் தான். இன்னைக்கு கூட போறவங்க தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல நீங்க ஒரு 2 மணிக்கு வந்தீங்கன்னா கலர் கலரா பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் சுத்தினுங்கிறானு, இங்கதான் இருப்பானுங்க எல்லாரும். இவங்க பத்திர பாடு பத்தாம பைக்ல வருவான்லாம் குறுக்க வரான். அதுவும் ஓட தெரியாது போல ஒருத்தனுக்கு. இந்த நாதரின் கேட்டு பேச்சு கேட்டு வந்தா தப்பா ரூட்டை சொல்லி எங்க போயிட்டானுங்க. இப்ப திருப்பும் டேர்ன் பண்ணும் போல. அட்ரஸ் கரெக்டா சொல்லு, தப்பா சொல்லி என்கிட்ட அடி வாங்கி சாடாதீங்க. பாலமாடான்னு கேட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது புதுசா ஓடல போறீங்கன்னா தெரிஞ்சவங்களை கூட்டு போங்க. இந்த மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு வரானுங்களே, அவங்க கூட்டே போகாதீங்க. சுத்தமா தெரியாது. பெட்ரோல் லாஸ் ஆயிடுச்சு. வரி வச்சுக்கிட்டே 200 ரூபாடா. இப்பதான் போனோம், அட்ரஸ் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறா, இங்கேதான் சுத்தின்னு இருக்கோம். மண்டை சூடாகுதுடாடி. எங்கடா இருக்கு? சரிங்க வா, எதுவும் பண்ண மாட்டேன். கரெக்டா தெளிவா அட்ரஸ் கேட்டு எங்க இருக்குன்னு சொல்லி போலாம். அதுக்கும் வண்டி ஆன் பண்ண மாட்டேன். சரி சரி சொல்லிட்டானா? எங்க இருக்க? வேற அவன் கால் பண்ணான், அவன் கால் பண்ணி கேட்டுட்டு அப்படியே கால் பண்ணான். பசியே போயிடுச்சா? ஹோட்டல் பேர் சொல்ல போறானா? இது கால் ஹலோ. மாத்தி இடம் மாத்தி வந்து வந்த நேரம் எங்க ஃபுல்லா இடம் மாதிரி தான் வந்து
இந்த ஹாஸ்பிட்டல் ரோடுன்றான், அவன் நேரா போகணுன்றான், இன்னொருத்தன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்றான். எப்பா இந்த வெயில்ல தள்ளின்னு போனா இவங்க 2 பேர் தான் ஓடுவேன். விடு பெண்ணு. இரு இப்ப நான் திட்ட கூடாது, நீயே திட்டிக்கிற. நான் டெக்னிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் நம்பி எங்க வராதீங்க, சாவடிக்கிறானுங்க மனுஷன். அதாவது கரெக்டா அட்ரஸா? கரெக்டா தான் இருக்குமா? மொத்தம் 4 பேர் கால் பண்ணிருக்கேன். 4 பேரும் தப்பா பண்ணி இப்ப 5ஆவது ஆள் இப்ப இவன். எப்படி சொல்லு? பசியே போயிடுச்சுடாடி சத்தியமா. வீடியோ கால் பண்ண அவனுக்கு ஃபர்ஸ்ட் பாத்துட்டே வாங்க. எங்க கடை பேர் ஏதாவது சொன்னானா? கடை பேர் தெரியாதா? என்னடா லவ்லி சொல்லலாம். நீ சொன்ன தான் நேரம் போயிருக்கேன். எங்கடா இருக்கீங்களா? திருப்பம் அதே தானா? போங்க. டேய், சாப்பாடு செலவோட பெட்ரோல் செலவு தான் அதிகமா இருக்கு உங்களால. இதோட 4 பேர் கிட்ட கரெக்டா சொன்னாங்க. நீ தானே சொன்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். என்னவா மாறி வந்துட்டோமா? டேய் எங்கடா போகணும் இப்ப? கரெக்டா தெளிவா கேள்றாடி. சென்னை ரோடு வண்டி வேற ஏதோ அடிக்கிற மாதிரி இது பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. அழகில்லாத அல்டிமேட் பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அன்லிமிட்டட் சாப்பாடா? வாய் உழுவுது பசியில. 100 ரூபா, 120 ரூபா. மூணு சாப்பாடுக்கா என்ன வேணும்? ஒயிட் ரைஸ். ஜில்லுன்னு காத்து. அவ்வளோ ஸ்பான்சர்லாம் தேவைப்பா. அவ்வளோ நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ரிவ்யூ கொஞ்சம் நல்லா சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 பேரும் வச்சு 2 கரண்டிலே ரொம்ப நேரம் சுத்த வச்சு. என்னது இது? ரத்த பொரியல். இது குடல் நினைக்கிறேன். குடல் போட்டியா? முட்டை, மீன், முட்டை, அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. ரேட் எவ்வளவு சொன்னா? 100 ரூபா. வேற லெவலு. கொடுக்கலாம், ஆனா டேஸ்ட் எப்படின்னு தெரியல. நல்லா இருக்கு. அப்படியே மீன் குழம்பா? நல்லா இது கொஞ்சம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுக்கா. எப்படிக்கா டைமிங்லாம் எப்படி? டைம் வந்துட்டு 12 o'clock ஸ்டார்ட் ஆகுது. 12 to 2 o'clock. 2 o'clock. ஓகே. வீக்கெண்ட்ல மட்டும் கொஞ்சம் நம்ம டைம் ஆனாலும் வச்சுட்டோம். ஆனா நார்மல் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு மோஸ்ட்லி 2 o'clock ஃபினிஷ் ஆகும். பிரைஸ் லோவா தான் இருக்கு. பரவாயில்ல, செட் ஆகுது உங்களுக்கு?
அட்ஜஸ்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து பப்ளிக் வரணும். ஓ அது இஷ்டப்பட்டு ம் இருக்கிறவங்க வரணும், எல்லாருமே வரணும். ஸோ அதுதான் பிஸ்னஸ்ன்றதோட நமக்கு பப்ளிக் தெரிய வரணும். அதுதான் main. ஓகே நம்மளுக்கு வந்து வெளியே இல்லை, மட்டன், சிக்கன், ஃபிஷ் இவ்வளோதான் வந்து. நானே சாப்பிடுறேன். சரிக்கா, ஆல் தி பெஸ்ட்க்கா, நல்லா போகும். சரி, ஆனா அந்த லொகேஷன் சொல்லி நாங்களே லொகேஷன் தேடி தான் 1 மணி நேரமா இருந்துச்சு. ஆமா அந்த போர்டை காட்டுறேன், ஃபர்ஸ்ட் அந்த போர்டு காட்டிட்டு வா. ஓகே பிளேஸ் தெரியலனா அதை காட்டுறேன் பாருங்க, அங்க பார்த்துட்டு வந்துருங்க, நல்லா இருக்கு. வா வா, இதெல்லாம் மழை பெய்யும் போல. உண்மையா நல்லா டேஸ்டா தாங்க இருக்கு. டைட்டா சாப்பிடலாம், ட்ரை பண்ணுறேன். மழை பெய்யும் போல, நல்லது. மழை பெய்ஞ்சுன்னா சத்தியமா சொல்ல போறேன், 90 டே போறதுதான். ஏன்னா இவ்வளோ வெயில இல்ல, இப்பதான் மழை பெய்யுது. வெயிலனா அது போக வேண்டியதான், மழை கஷ்டத்துலேயே தான். மழை பெய்ஞ்சுன்னா ஃபுல்லா 90 டே தான் போகணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியான காத்து, கண்ணு ஃபுல்லா மண்ணு. முன்னாடி வேற ஆள் வரானு. இந்த உலகத்துக்கு என்னதான் ஆச்சு, எங்க பார்த்தாலும் குப்பை மேடு, புகை மண்டலமா சுத்தி கிடக்குது. இதெல்லாம் எப்ப மாறும் தெரியாது, பார்க்கலாம். நான் சொல்றேன்டா, இருடா பேச விட மாட்டேங்கிறானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்புறோம். பாய் பாய். மழை பெய்யுது.